அதே சஜித் பிரேமதாஸ் உங்களுக்கு தெரியும், தோட்ட தொழிலாளிக்கு 1500 சம்பளம் தரேன்னு சொன்னாரு. அதே சஜித் பிரேமதாஸ் 2000 சொல்லியிருந்தா 3.5 லட்சம் எடுத்திருப்பாரு. அதே சஜித் பிரேமதாஸ் 2500 தோட்ட தொழிலாளிக்கு சம்பளம் தரேன்னு சொல்லியிருந்தா 4 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருப்பாரு. பொதுவா மலைய மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு வாக்கே கிடைச்சிருக்கான்றீங்களா? ஆமா, அதான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். மலைய மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவங்க ஒரு இன்னசென்ட் பீப்புள். அவங்க யாரு போய் எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் பீப்புள். தேர் வெரி நைஸ் பீப்புள். அவங்க ரொம்ப படிச்சவங்க கிடையாது. A லெவல் வரைக்கும் தான் அதிகபட்சம் படிச்சிருப்பாங்க. யூனிவர்சிட்டி பார்த்தா எஸ்டேட்ல ஒரு 5 பேர் தான் போயிருப்பாங்க அதிகபட்சம். தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நண்டு மாதிரி தான். ஒரு நண்டு மேல வரும்போது பாட்டில் இருக்கும், இன்னொரு நண்டு பிடிச்சி கீழே இருக்கும். இப்ப மலையக மக்களை முட்டாள்கள் என்று யாரும் நினைக்கிறார்கள் என்று அது மிக மிக தவறு நான் சொல்லுவேன். இல்ல, வணக்கம். நீங்க இந்த மலைநாட்டு மக்களோட பிள்ளைகள் மலைநாட்டுல படிப்பு அறிவு இல்லாதவங்க சொல்லி பேசுறீங்க. மலைநாட்டுல எந்த அளவு படிச்சவங்க இருக்காங்கிறது உங்களுக்கு உண்மையா தெரியுமா தெரியாது. நீங்க எப்படி அவ்வாறான வார்த்தைகள் கூறினீங்களா? மற்றவங்க எந்த அளவு நம்ம மலைநாட்டு மக்கள் தரைக்குறவா? மலைநாட்டுல அவர் சொல்ற சரி, ஒவ்வொரு எஸ்டேட்லயும் 50 டாக்டர் 50 இன்ஜினியர் இருக்காங்க. நான் தான் தெரியாம இருந்துட்டேன். இவ்வளவு நாள் மலைநாட்டுல இல்லாம நான் வேற எங்கேயும் இருந்துட்டேன். அவர் சொல்ற மாதிரி 50 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், 50 கிராஜுவேட்ஸ், 50 டாக்டர்ஸ், 50 இன்ஜினியர்ஸ் ஒவ்வொரு எஸ்டேட்லயும் ஒவ்வொரு லைன்லயும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஹவுசிங் காலனிலயும் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும். அதே சஜித் பிரேமதாஸ் உங்களுக்கு தெரியும், தோட்ட தொழிலாளிக்கு 1500 சம்பளம் தரேன்னு சொன்னாரு. அதே சஜித் பிரேமதாஸ் 2000 சொல்லியிருந்தா 3.5 லட்சம் எடுத்திருப்பாரு. அதே சஜித் பிரேமதாஸ் 2500 தோட்ட தொழிலாளிக்கு சம்பளம் தரேன்னு சொல்லியிருந்தா 4 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருப்பாரு. பொதுவா மலைய மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு வாக்கே கிடைச்சிருக்கான்றீங்களா? ஆமா, அதான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். மலைய மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவங்க ஒரு இன்னசென்ட் பீப்புள். அவங்க யாரு போய் எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் பீப்புள். தேர் வெரி நைஸ் பீப்புள். அவங்க ரொம்ப படிச்சவங்க கிடையாது. A லெவல் வரைக்கும் தான் அதிகபட்சம் படிச்சிருப்பாங்க. யூனிவர்சிட்டி பார்த்தா எஸ்டேட்ல ஒரு 5 பேர் தான் போயிருப்பாங்க அதிகபட்சம். தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நண்டு மாதிரி தான். ஒரு நண்டு மேல வரும்போது பாட்டில் இருக்கும், இன்னொரு நண்டு பிடிச்சி கீழே இருக்கும். இப்ப மலையக மக்களை முட்டாள்கள் என்று யாரும் நினைக்கிறார்கள் என்று அது மிக மிக தவறு நான் சொல்லுவேன். இல்ல, வணக்கம். நீங்க இந்த மலைநாட்டு மக்களோட பிள்ளைகள் மலைநாட்டுல படிப்பு அறிவு இல்லாதவங்க சொல்லி பேசுறீங்க. மலைநாட்டுல எந்த அளவு படிச்சவங்க இருக்காங்கிறது உங்களுக்கு உண்மையா தெரியுமா தெரியாது. நீங்க எப்படி அவ்வாறான வார்த்தைகள் கூறினீங்களா? மற்றவங்க எந்த அளவு நம்ம மலைநாட்டு மக்கள் தரைக்குறவா? மலைநாட்டுல அவர் சொல்ற சரி, ஒவ்வொரு எஸ்டேட்லயும் 50 டாக்டர் 50 இன்ஜினியர் இருக்காங்க. நான் தான் தெரியாம இருந்துட்டேன். இவ்வளவு நாள் மலைநாட்டுல இல்லாம நான் வேற எங்கேயும் இருந்துட்டேன். அவர் சொல்ற மாதிரி 50 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், 50 கிராஜுவேட்ஸ், 50 டாக்டர்ஸ், 50 இன்ஜினியர்ஸ் ஒவ்வொரு எஸ்டேட்லயும் ஒவ்வொரு லைன்லயும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஹவுசிங் காலனிலயும் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும்.